ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்னு நான் சிம்பிளாக தாங்க செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்களா? சூப்பராக ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 நமக்கு எவ்வளோ சட்னிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதெல்லாம் நல்லா கருக்காமல் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்லா செவந்தாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் பீட்ரூட்டை ஓரளவுக்கு சின்ன சின்னதாக இல்லாமல் பெருசும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் எடுத்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுக்கலாங்க. பீட்ரூட் ஓரளவுக்கு வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன். இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் தேங்காய் துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேங்க. தேங்காய் அதிகமாக போடக்கூடாது, கலர் மாறிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது உங்களுக்கு வேணும்னா உனக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்தால் சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கூட வேணும்னா கொடுத்துக்கலாம், அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.